4 நாள் நியூயார்க்ல ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அந்த 4 நாள்லயும் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னா, இந்த சைக்கிள் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மறக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி நியூயார்க் வந்து பயங்கர க்ரவுடடா தான் இருக்கும். அந்த பிளேஸ்ல நம்ம இந்த மாரி சைக்கிள் எடுத்துட்டோம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சைக்கிள் ரைட்லயே நெறைய பிளேஸஸையும் நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்துரலாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற சைக்கிள் தாங்க இது. பட் பல கஸ்டமைசேஷனோட இந்த மாரி வச்சிருக்கிறாங்க. இந்த சைக்கிளோட பெல் வந்து ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. பப்ளிக் யூசேஜுக்காக நியூயார்க்ல நெறைய இடங்கள்ல இந்த சிட்டி பைக்ஸ் வந்து ரோட் சைட்ல பார்க் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்மள மாரி டூரிஸ்ட்டா போறவங்கள எல்லாமே நடக்க முடியலன்னா, இந்த மாரி சைக்கிள் எடுத்து கூட நம்ம போய் சுத்தி பார்க்கலாங்க. சைக்கிளிங் பண்றவங்களுக்கு தனி ரோடே இருக்குதுங்க. அதுவும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது. சைக்கிள் ரைட் பண்ணி போயிட்டுருக்கும்போது நெறைய இன்டர்செக்ஷன்ஸ் வரும். அதுல மக்கள் கிராஸ் வாக்கும் பண்ணுவாங்க. கார்ஸுமே பாஸ் ஆயிக்கிட்டு இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல வந்து சிக்னல ஃபாலோ பண்ணி போகணுங்க. மக்கள் நடக்கும்போது அந்த இடத்துலயே ஸ்டாப்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த இடங்கள்ல மட்டும் நம்ம பார்த்து பார்த்து ரைட் பண்ணா போதுங்க. நாங்க யூஸ் பண்ற இந்த சிட்டி பைக் வந்து ஒவ்வொரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ்க்குள்ள வந்து டாக் பண்ணிரணுங்க. சப்போஸ் நீங்க டாக் பண்ண மறந்துட்டீங்க அப்டின்னா, ஒவ்வொரு மினிட்ஸுக்குமே வந்து அவங்க சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்க அக்கவுண்ட்ல. ஸோ, அதனால நாங்க பல இடங்கள்ல இந்த மாரி சிட்டி பைக் வந்து டாக் பண்ணி தான் ரைட் பண்ணிட்டு இருந்தோங்க. சைக்கிள் ரைடிங் பண்ணும்போது போரே அடிக்கலங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பில்டிங் வியூஸா இருக்கும். அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, சீ வியூவா இருக்கும். ஸோ ரைட் பண்றதுக்கு இத தவிர வேற என்னங்க வேணும்? அவ்ளோ ஜாலியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க போற வழியில சில முக்கியமான இடங்களையுமே பார்த்துட்டு தான் போனோம். அப்படி பார்த்த ஒரு இடம்னா, அது வந்து லிட்டில் ஐலேண்ட். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள போயி நமக்கு வந்து ஷோஸ் எல்லாமே நடத்துவாங்க. அத பார்க்கறதுக்கு நிஜமா எங்களுக்கு டைம் இல்ல. அதனால ஜஸ்ட் வெளிய நின்னு பார்த்துட்டு மட்டும் நாங்க கிளம்பிட்டோம். அடுத்தது நியூயார்க்லயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். அது வந்து நியூயார்க் சென்ட்ரல் பார்க்குங்க. பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சைட்ல போலீஸ் எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுமே சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம சைக்கிள் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கிற இடங்கள் எல்லாமே NYPD அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் எல்லாமே நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மென்ட்டோடது தாங்க. நியூயார்க் சிட்டில ஒரு பிக்கெஸ்ட் பார்க் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பார்க் தாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்க்கும் இந்த பார்க் தாங்க.
இந்த சென்ட்ரல் பார்க் 843 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்குங்க. இந்த பார்க்க நம்ம நிக்காம சுத்தி பார்த்தோம்னாவே கிட்டத்தட்ட நமக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார்க்குக்கு 23 என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. இந்த பார்க்ல நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது ரிக்ஷா வண்டிகள் நெறைய இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம குதிரை வண்டிகளும் இருந்துச்சு. நெறைய மக்கள் இந்த குதிரை வண்டி, ரிக்ஷா வண்டியில உட்கார்ந்து இந்த அழகான சென்ட்ரல் பார்க்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மக்களும் சைக்கிள் ரைடிங்கா இருக்கட்டும், ரன்னிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்கேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவங்க ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ரோடு பயங்கர பிஸியா தான் இருக்குது. நம்ம போயிட்டு இருக்கும்போது சிக்னல் விழுந்துச்சுன்னா, அந்த டைம் வந்து நம்ம பெடஸ்ட்ரியனுக்கு வழி விட்டுட்டு தான் நம்ம போகணுங்க. அதுதான் ரூல்ஸு. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தாங்க ரைட் பண்ணணும். நம்ம ரைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெஹிக்கிள் நிக்குதுங்க. ஸோ அவங்க சேஃப்டி பேட்ரோலா வந்து இந்த சென்ட்ரல் பார்க் வந்து சுத்தி வந்துட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலோ, ஏதாவது ஹெல்ப்னாலும் அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாங்க. சென்ட்ரல் பார்க்ல பைக் டாக் பண்ணும்போது நான் சைக்கிள சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ப்ளூ கலர் சைக்கிள் வந்து நார்மல் சைக்கிளுங்க. செகண்ட் நான் எடுக்கும்போது நான் எலக்ட்ரிக் சைக்கிளாவே எடுத்துட்டேன். ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து கிரே கலர்ல தான் இருக்கும். நார்மல் சைக்கிளுக்கும், எலக்ட்ரிக் சைக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மல் சைக்கிள் பெடல் பண்ணும்போது நம்ம அதிக பிரஷர் குடுக்குற மாரி இருக்குதுங்க. அதே எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு நீங்க ஒரு பெடல் பண்ணாலுமே அந்த பெடலிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். சென்ட்ரல் பார்க்ல இந்த இடத்துல மக்கள் கூட்டம் இவ்ளோ இருக்கிறதுக்கு காரணமே போட் ஹவுஸ் தாங்க. ஸோ இங்க வந்து போட் ரைடிங் பண்ணலாம். சென்ட்ரல் பார்க் பார்த்து முடிச்சுட்டு, அடுத்தது நாங்க போன பிளேஸ் டைம்ஸ் ஸ்கொயர்ங்க. இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நியான் லைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பில் போர்ட்ஸ் இந்த மாரி வந்து போர்ட்ல டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தான் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த பிளேஸ பார்க்கும்போதே தெரியுது எவ்ளோ பிஸியா இருக்குன்னு. மக்கள் இங்கேயும், அங்கேயும் நடந்துகிட்டே தாங்க இருக்கிறாங்க. என்ன உன்னை கழுதைகளை செத்து விட்டான். ஓ, குரலி வித்தையா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.
நியூயார்க் சிட்டிய நம்ம பார்க்கும்போதே தெரியுது எவ்ளோ பிஸியா இருக்குன்னு. பட் ஆனா அந்த நியூயார்க் சிட்டியே வந்து பயங்கர குப்பையாவும் இருக்குதுங்க. அவ்ளோ டர்ட்டியாவும் வச்சிருக்கிறாங்க. சைக்கிள்ல போகும்போதே தெரியுது நெறைய இடங்கள்ல அப்படியே குப்பை வந்து ரோட்லயே அப்படியே கிடக்கிறது. டைம்ஸ் ஸ்கொயர பார்த்து முடிச்சுட்டு வர்ற வழியில ஒரு மெயின் ரோட்ட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. அங்க வந்து ஃபுல்லா ஸ்டால்ஸா வச்சிருக்கிறாங்க. நியூயார்க்ல சைக்கிள் ரைடிங் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி பல வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.